இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படி நான் என்ன பேசிட்டேன்? எதுக்காக இந்த வீட்ட அடமானம் வச்சு, அப்படி என்ன இந்த மேடம் பிசினஸ ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டும், இங்க வானதி பேச, உடனே சோழன் இருந்துகிட்டு, டேய் பாண்டி, என்னடா இவகிட்ட பேசாம சண்டையில தானே இருந்த? எப்ப பேசுன? இங்க வந்து நின்னு என்னமோ இந்த வீட்டு உரிமையாளர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? முதல்ல இவளுக்கு என்ன இந்த வீட்டுல ரைட்ஸ் இருக்குன்னு இங்க பேசிக்கிட்டு இருக்கு, முதல்ல அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டும் அங்க இருந்த சோழன் சொல்ல, எதுக்காக நான் போகணும்? இப்போ என்ன என்ன பாண்டி கல்யாணம் பண்ணல, ஆனா என்னைக்கா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுல வந்து தானே நான் குப்பை கொட்டணும். அப்போ இந்த வீட்டுல எனக்கும் தானே உரிமை இருக்கு. நீங்க எல்லாரும் தான் யோசிக்காம அறிவில்லாம இந்த வீட்டை அடமானம் வச்சு அந்த மேடம்க்கு பணத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அப்படியெல்லாம் நான் யோசிக்காம இருக்க மாட்டேன். இந்த வீட்டை பத்தி எனக்கும் அக்கறை இருக்கு. நானும் இந்த வீட்டை பத்தி கேட்பேன். என்னமோ என்ன எந்த ஒரு முடிவும் கேட்காம நீங்க பாட்டுக்குன்னு இந்த மேடம்க்கு பணத்தை எடுத்து நீட்டணும்னு சொல்றீங்க. அப்படியெல்லாம் நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்ல, உடனே அங்க இருந்த நடேசனும், இங்க பாரு, நீ யாரு? நீ எதுக்காக இங்க வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்க? இன்னும் பாண்டி உன் கழுத்துல தாலியை கட்டவே இல்லை, அதுக்குள்ள என்னமோ உரிமை எடுத்துக்கிட்டு பாண்டியோட பொண்டாட்டி மாதிரி இங்க வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. அப்படியெல்லாம் நீ எதுவும் பேசக்கூடாது. முதல்ல இங்க இருந்து போ. உன் முகத்துல முழிக்கவே கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, உடனே நிலா இருந்துக்கிட்டு, ஐயோ அங்கிள், எதுக்காக வானதி இப்படியெல்லாம் பேசுறீங்க? வேண்டாம் அங்கிள், இந்த பிரச்சனை வேண்டாம். வானதி பேசுறது சரிதானே? அப்படி எதுக்கு இந்த வீட்டை அடமானம் வச்சு நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அங்கிள். நான் எங்கேருந்தோ வானதி சொன்ன மாதிரி வந்தவ தான். எனக்காக இந்த வீட்டை அடமானம் வச்சு பணம்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, ஏமா நீ பேசாம அமைதியா இருமா. எங்கேருந்தோ கழுசடை இது வந்து இதை கொடுக்காத அதை கொடுக்காதன்னு இப்பவே பேசுது. இதை பேசுறதுக்கு இவளுக்கு என்ன உரிமை இருக்கு? டே சேரா, உள்ள அந்த ரூம்ல பத்திரம் இருக்கு பேர், போய் எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடேசன் சொல்ல, சேரனுமே, வானதி எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாமா? முதல்ல நிலாவுக்கு நாங்க இந்த வீட்டு பத்திரத்தை வச்சு பணம் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா நிலா இந்த வீட்டு மருமக. இந்த வீட்டுக்கு நிலா வந்ததுக்கு அப்புறம் தான் இது வீடா இருக்குது. அப்பா சொன்ன மாதிரியே இந்த வீடு நிம்மதியும் சந்தோஷமும் அடைஞ்சதுக்கு காரணமே நிலா தான். அதனால நிலாவுக்கு பணத்தை கொடுத்து தான் ஆகணும். நாங்க 4 பேரும் சம்பாதிச்சு எப்படியாவது அந்த கடனை அடைச்சு இந்த வீட்டை நாங்க மீட் எடுத்துருவோம். நீ அதை பத்தியெல்லாம் ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல, எவன்டா இவன் முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்? இந்த வீடு நம்முடையது. நாம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். என்னையே என்னமோ இவகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க. நீ போய் அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, இங்க சேரனும் போய் அந்த ரூமுக்குள்ள இருந்து அங்க பேக்ல இருந்து பத்திரத்தை எடுத்துக்கிட்டு வந்து இங்க நடேசன் கிட்ட கொடுக்க, இந்தாடா பாண்டி, இந்த பத்திரத்துல நீ அடமானம் வச்சனா 5 லட்சம் இல்ல 10 லட்சம் கூட கொடுப்பாங்க. எவ்வளவு நிலாவுக்கு பணம் வேணுமோ அம்புட்டு பணத்தையும் நீ ரெடி பண்ணி நிலா கிட்ட கொடு. நிலா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியா மேல வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனசார முடிவெடுத்து அங்க நடேசன் பாண்டி கிட்ட கொடுக்க, உடனே இதை பார்த்துக்கிட்டு இருந்த வானதியோ, ஏ பாண்டி, நியாயப்படி பார்த்தா நீ தான் இங்க வாய் பேசணும். ஆனா உனக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? ஏய் வானதி, பேசாம வாயை முடிக்கிட்டு அமைதியா இருக்கிறதுனா இரு. அப்படி இல்லைனா நீ கடைக்கு போ, நான் அங்க வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டும் இங்க பாண்டி அங்க வானதியை பார்த்து பேச, ஏன் எதுக்காக நான் போகணும்? உனக்கு தான் அறிவில்ல. நீ என்னை அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்லன்னு அவங்க என்னதான் பேசினாலும் நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்ப. ஆனா நீலாம் இந்த சொத்தை விட்டு கொடுக்கறதுக்கு நான் ஒத்துழைக்கவே மாட்டேன். ஆமா, இந்த வீடு நான் உன்னை கல்யாணம் பண்ணா எனக்கும் அதுல உரிமை இருக்கு. அதனால இதுல ஒருபோதும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அந்த பத்திரத்தை இப்படி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த வானதி பாண்டிக்கிட்ட இருந்த பத்திரத்தை அப்படியே புடுங்கிக்கிட்டு, அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். இந்த வீட்டு பத்திரம் என்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்ல, உடனே அங்க சோழன் இருந்துகிட்டு, டேய் உன் ஆளு வீட்டை ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்குடா, அதுக்கப்புறம் எனக்கு கோவம் வந்துடும், நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் சொல்ல, என்ன சோழா, அடிக்க போறியா? அடி, உன்னால முடிஞ்சா என்ன நீ கை வச்சு பாரு. அதுக்கப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். இப்போ என்ன, இந்த நிலாவை நீ எங்க இருந்தோ கூட்டிட்டு தானே வந்த? ஒன்னு காதலிச்சு விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரலையே. விருப்பம் இல்லாம தானே இந்த நிலா வீட்டுல இருந்துகிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது எதுக்காக இவளுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய பணம் உதவி பண்ணணும்னு அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வானதி சொல்ல, உடனே இங்க நிலா இருந்துகிட்டு, சோழன் பேசாம கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஐயோ, எனக்கு இந்த பணமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா சொல்ல, உடனே நடேசன் இருந்துகிட்டு, நீ பேசாம அமைதியா இருமா. இவ வந்து இந்த வீட்டுல உரிமை இல்லாம கண்டதை பேசிக்கிட்டு இருப்பா. நாம என்ன வேடிக்கைவா பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்?
டே பாண்டி, அந்த பத்திரத்தை வாங்கிட்டு முதல்ல அவளை இங்க இருந்து அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பாண்டி கிட்ட சொல்ல, ஏ வானதி, முதல்ல அந்த பத்திரத்தை கொடுத்துட்டு நீ இங்க இருந்து கிளம்பு, நீ கடைக்கு போ, நான் வந்து பேசிக்கிறேன். எதுக்காக தான் உன்கிட்ட வந்து சமாதானம் பேசி இப்போ இங்க வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை தேடி நான் வந்தே இருக்க மாட்டேன். போடி இங்கிருந்து அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்ல, அதானே பார்த்தேன், என்னடா இது, அப்படியே நான் பேசாம இருந்துதான் என்கிட்ட வந்து உருகி பேசிட்டியோன்னு நான் நினைச்சேன். கடைசியில இப்படி பேசுற, ச்சே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இப்படி பொழைக்க தெரியாம இருக்கேன்னு சொல்லிட்டு உனக்காக இங்க வக்காலத்து வாங்கிட்டு வந்து பேசுனா நீ என்னமோ என்ன அசிங்கப்படுத்தி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி பேசிக்கிட்டு இருக்க. இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சண்முகம் பார்த்துட்டு நேரா அங்க கஸ்தூரி கிட்ட போய், கஸ்தூரி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த பாண்டிய கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அந்த வானதி அங்க வீட்டாண்ட வந்து நடேசன் வீட்டுல பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்த நீ பாக்கலையே, வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சண்முகம் கஸ்தூரி கிட்ட சொல்ல, அண்ணே என்னென்ன சொல்ற, வானே நாம போய் வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரியும் சண்முகமும் நேரா நடேசனோட வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் நடேசன் அங்க கஸ்தூரியும் சண்முகமும் அங்க கேட்டு திறந்துகிட்டு உள்ள வர்றத பார்த்ததும், இங்க பாருமா, நாங்க எவ்வளவு அடிச்சுக்கிட்டு மாண்டாலும் அதை கண்டு சந்தோஷப்படுற ரெண்டு நாய்ங்க இந்த வீட்டுக்குள்ள வருது. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு, அதுக்கப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் சொல்ல, என்ன அங்கிள், என்ன அப்படி அனுப்பிட்டு அதுக்கப்புறமா இந்த வீட்டு பத்திரத்தை வச்சு அந்த நிலாவுக்கு பணத்தை கொடுக்கலான்னு நினைக்கிறீங்களா? இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். என்னதான் பாண்டி என்னை கழுத்தை பிடிச்சி தள்ளினாலும் பரவாயில்ல, இந்த பத்திரத்தை நான் கொடுக்க மாட்டேன், இது என்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த வானதி சொல்ல, இதை கேட்டுக்கிட்டு இருந்த அங்க கஸ்தூரியோ, என்னம்மா என்னாச்சுமா, எதுக்காகம்மா இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி வானதியை பார்த்து கேட்க, உடனே நடேசன் இருந்துகிட்டு, ஆமா, எங்க வீட்டுல என்ன பிரச்சனை நடந்தாலும் அப்படியே உங்களுக்கு மூக்கு மேல வேர்த்திடுமே, உடனே வீட்டு வாசலுக்கு வந்துருவியே, முதல்ல போடி அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடேசன் சொல்ல, உடனே சோழன் இருந்துகிட்டு, இது எங்க குடும்ப விஷயம், யாரும் எதுவும் கேட்க வேண்டாம், முதல்ல இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க சோழன் சொல்ல, உடனே அங்க கஸ்தூரியோ, என்னது உங்க வீட்டு குடும்பமா, இது ரோட்ல நடக்கிறதா தான் கதை, அதனாலதான் நான் இங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க கஸ்தூரி வானதியை பார்த்து கேட்க, நீங்களே கேளுங்க ஆண்டி, இதோ இருக்காளே இந்த வீட்டு செல்ல மருமக நிலா, இந்த வீட்டு மருமகளே கிடையாது, சோழனை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டே வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்க வானதி சொல்ல, இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த பாண்டியோ, எங்க அவ வாயை விட்டுற போறா, நிலாவுக்கும் சோழனுக்கும் உண்மையாலுமே கல்யாணமே ஆகல அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட போறா அப்படிங்கிறதுக்காக, ஏ வானதி, பேசாம வாயை முடிக்கிட்டு இங்க இருந்து போ, எதுவா இருந்தாலும் நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாண்டி சொல்ல, நீ பேசாம அமைதியா இரு பாண்டி, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த உண்மையை மூடி மறைக்க போறீங்க? இந்த ஆன்ட்டியாவது என்னோட கஷ்டத்தை கேட்குறாங்களே, அதனாலதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்ல, உடனே கஸ்தூரியோ, என்னம்மா சொல்ற, நிலாவுக்கும் சோழனுக்கும் உண்மையாலுமே கல்யாணம் ஆகலையா? ஆமா ஆண்டி, அந்த நிலா இருக்காளே, அவங்க வீட்டுல வேற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தாங்க. ஆனா இவ என்னடானா இந்த சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்தா. ஆனா இப்ப வரைக்கும் புருஷன் பொண்டாட்டியா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறதே கிடையாது. இந்த வீட்டுல ஒரு ரூம் இருக்கே, இந்த மகாராணிக்கு மட்டும்தான் அந்த ரூம் கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாருமே வெளியே ஹால்ல தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டா கூட நான் சண்டைக்காரின்னு சொல்லி என்கிட்டயே பாண்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இதை எல்லாத்தையும் கூட பொறுத்து பாண்டி. ஆனா இந்த வீட்டு பத்திரத்தை அடமான வச்சு இந்த நிலாவுக்கு 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்க போறாங்களாம். இந்த கடன் எல்லாம் யார் அடைக்கிறது? நாங்க எதுக்காக அடைக்கணும்? யாரோ 3வது ஆளு, இவளுக்கெல்லாம் நாங்க எதுக்கு உதவி பண்ணணும்? இதெல்லாம் புரிஞ்சுக்காம நான் வந்து இவங்க கிட்ட கேட்டா இவங்க வந்து என்னையே திட்டி இந்த வீட்டை விட்டு அனுப்புறாங்க. இதெல்லாம் நியாயமா ஆண்டி? நீங்களே கேளுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கும் சோழனுக்கும் விருப்பப்பட்டு கல்யாணம் ஆகல அப்படிங்கிற விஷயத்த அங்க கஸ்தூரி கிட்ட சொல்ல, கஸ்தூரிக்கு ரொம்பவுமே அதிர்ச்சியா இருக்கு. என்னென்ன இது என்னென்ன கூத்தா இருக்கு? நிலாதான் இந்த வீட்டு மருமக, நிலாதான் இந்த வீட்டு மருமகன்னு அப்படியே தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவானே இந்த நடேசன், இப்போ கடைசியில உண்மை வெளியே வந்துடுச்சே. ஏமா, உனக்கு விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரலையா? வீட்டை விட்டு தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இந்த சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தியா? அதானே பார்த்தேன். இந்த வீட்டுல எங்கடா ஒரு பொண்ணு காலடி எடுத்து வச்சிட்டாளேன்னு பார்த்தேன். இப்பதானே இந்த கூத்தெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்ல, உடனே சோழனும், இங்க பாரு பாண்டி, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. இவ எதுக்காக தேவையில்லாத அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கணும்? பாரு, இப்போ அவங்களும் நம்மள கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம குடும்பத்தை பத்தி கேவலமா பேசுறதுக்கு இவங்களுக்கு சொல்லியா தரணும்? இதுல வானதி வேற இல்லாத பொல்லாதையும் சொல்லி பாரு, இப்போ நிலாவை அசிங்கப்படுத்தி நிக்க வச்சிருக்கா.
நீ முதல்ல இவளை இங்க இருந்து அனுப்ப போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சோழன் சொல்ல உடனே பாண்டியோ வானதியை பிடிச்சு தள்ளி விட, என்ன பாண்டி இப்போ எதுக்காக நான் என்ன சொல்லிட்டேன்னு என்னை இப்படி பிடிச்சி தள்ளி விடுற? ச்சே, நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்ல, ஏய் நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி, உன்னை போய் தேடி வந்து நான் மன்னிப்பு கேட்டேன் பாரு, என்னதான் செருப்பால் அடிக்கணும், உன்னை போய் வீட்டுக்கும் வர வச்சேன் பாரு, ச்சே முதல்ல போடி அந்த பத்திரத்தை குடுடி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த பாண்டி அங்க வானதிய பயங்கரமா அடி வெளுத்துவாங்க. உடனே வானதிக்கு கோபம் வந்து, அப்போ இந்த பத்திரம் இருந்தா தானே இந்த வீட்டை நீ அடமானம் வச்சு பணத்தை கொடுப்ப, அப்படி இந்த பத்திரம் இருக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில வச்சிருந்த பத்திரத்தை அப்படியே கிழிச்சு எறிய, உடனே கோபம் வந்து இங்க பாண்டி ஓங்கி பலார் பலார்னு அறை கொடுக்குறாரு. இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த கஸ்தூரியோ, அண்ணே பாத்தியானே இந்த குடும்பத்துல இவ்வளோ பெரிய சிதம்பர ரகசியமே மறைஞ்சிருக்கு, ஆனா இப்போதான் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஏமா உன்னால இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கே, ஆனா கொஞ்சம் கூட சூடு சொரணை இல்லாம இன்னமும் எப்படிமா உன்னால இந்த வீட்டுல இருந்துகிட்டு இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த கஸ்தூரி பேச ரொம்ப அவமானப்பட்ட நிலாவோ உடனே வேக வேகமா வீட்டுக்குள்ள போய் தன்னோட பேக்ல துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இங்க பேக்கோட வெளியே வந்த நிலாவை பார்த்ததும் இங்க நடேசன் சோழன் சேரன்னு எல்லாருமே நிலாவை சமாதானப்படுத்துறாங்க. நிலா, என்ன நிலா, எதுக்காக இப்போ பேக் எடுத்துக்கிட்டு வெளியே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்க, இல்ல சோழன், இவ்வளவு தூரம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நான் எதுக்காக இந்த வீட்டுல இருக்கணும்? வானதி சொல்றது சரிதான், எனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த உரிமையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது சூடு சொரணை இல்லாம என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது. எனக்கு இந்த வீடு இல்லைனாலும் ஏதாவது ஒரு ஹாஸ்டல் எடுத்து நான் ரூம் தங்கிப்பேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிலா கிளம்ப உடனே அங்க இருந்த நடேசனோ, ஏமா இதுங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இதுங்க பேசுதுன்னு அந்த பேச்சை நீ எடுத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்புறது சரிதானாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் சொல்ல, அங்கிள் நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செய்யலான்னு இருந்திருக்கீங்க, அதுக்கெல்லாம் உங்களுக்கு எப்படி நான் கைமாறு பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. உங்களை நான் ஒரு அப்பாவா தான் நினைச்சிருக்கேன் இது நாள் வரைக்கும். ரொம்ப நன்றி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நைலா ரொம்ப மனசு வருத்தப்பட்டு பேக் எடுத்துக்கிட்டு வெளியே போக, உடனே அங்க இருந்த சேரனும், இங்க பாருப்பா நிலா, அந்த பொண்ணு ஏதோ சின்ன பொண்ணு வார்த்தையை விடுது, அது நாளைக்கே உணர்ந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்கும், அதுக்காக நீ அவசரப்பட்டு வீட்டை விட்டு போகணுமா என்ன? வேண்டாம்ப்பா அப்படின்னு இங்க சேரன் சொல்ல, இல்லைண்ணே வானதி சொன்னதுல தப்பு கிடையாது, நான் இந்த வீட்டு 3வது மனுஷி தான், அதனால நான் கிளம்புறேன், நான் என்னைக்கா இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு கிளம்ப தானே போறேன், அது இன்னைக்கா கூட இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு யாரு என்ன சொன்னாலும் தடுத்து நிறுத்தினாலும் இங்க நிலா ரொம்ப அவமானப்பட்டே அந்த வீட்டை விட்டு பேக் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க.